சென்னை சிந்தாரிப்பேட்டையில மணலம் குன்றிய கல்லூரி மாணவிய 10க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. இது முறையான நடவடிக்கை எடுக்கல. வழக்கு கொடுக்க போனா அலக்களிக்கிறாங்க. அதே போல சென்னை அமந்தங்கரை சதாசிவம் மேத்தா சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர் முகமது நவாஸ் 40 இவர் வாகனங்கள் வாங்கி விற்கும் தொழில் செய்தார். பிரதமணி நாசியா கடந்த டிசம்பர் முதல் தஞ்சாவூரை சேர்ந்த 15 சிறுமி நாவஸ் வீட்டிலே தங்கி வீட்டு வேலை செய்ய அந்த மாணவியும் அந்த குழந்தையும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாங்க. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கடந்த மாதம் 30ஆம் தேதி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுக்க சென்றாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்து இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவளை போலீசார் எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரி மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 7 வயது சிறுவனை அன்றே கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 35 தண்ணீர் கேன் மட்டும் ஒரு சம்பந்தப்பட்ட செய்தியில் தெரிவிக்கின்றன. இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கியதற்கு பதிலாக இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சது. இது எந்த விதத்தில் நியாயம்? பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசு இந்த அரசு. பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு பதிலாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தா எங்க பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியும்?